إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான துல் ஹஜ்ஜுடைய மாதத்திலே கண்ணியமான ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை போன்று சொர்க்கத்தில் நபிமார்களுடன் அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தீனை எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி வைத்திருந்தார். அதிலே 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக அதிகமாக பேசுகின்ற நபி யார் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். கடுமையான சோதனை காலத்தில் அனுப்பப்பட்டார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்ற நபி யார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை பல முறை நாம் கேட்டதுதான். துல் ஹஜ்ஜுடைய மாதம் வந்தது என்றால் எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைவுபடுத்துவது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று முதல் கொண்டு சொல்லலாம். அன்றாட பெருநாள் அன்று பத்திரிகையில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்படும். பெருநாள் அன்று காலையிலே ரேடியோவை நீங்கள் ஆன் செய்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவார்கள். பேசுபவர்கள் முஸ்லிமே இல்லை, ஆனால் தெளிவாக பேசுகின்ற அந்த உரையை காலையிலேயே ரேடியோக்களிலே நம்மால் காண முடியும், கேட்க முடிகின்றது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்த்தி விட்டான் சகோதரர்கள்.
அவ்வளவு உயர்த்து விட்டான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார் என்று நாம் படித்திருக்கிறோமா? வரலாறுகளில் யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒரு பூசாரியாக இருந்தார். சிலைகளை செய்து அந்த சிலைகளுக்கு பூஜை செய்கின்ற கான மஷ்ஹூருன் ஜித்தன், அவ்வூர்ல ரொம்ப பிரபல்யமானவர் யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை. அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர் மட்டுமல்ல, இணை வைப்பதிலே மக்களுக்கு வழிகாட்டுகின்றவராக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்காக பல இடங்களிலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதை, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோரை மன்னிப்பாயாக, பெற்றோரை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசுகிறார். குறிப்பாக சூரா மர்யம் என்ற அத்தியாயம், வذ்குர் ஃபில் கிதாப் இப்ராஹிம், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேதத்தில் நீங்கள் இப்ராஹிம் நபியை நினைவு கூறுங்கள். இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கு செய்த அழைப்பு பணி, தந்தையை பார்த்து சொன்னார்கள், இது قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. தந்தையே, கேட்காத ஒன்றையும் பார்க்காத ஒன்றையும் தனக்கென்ற எந்த நன்மையும் செய்யாததை போய் நீங்கள் வணங்குகின்றீர்களே என்று குறிப்பிட்டார்கள். யா அபதி லா தஅபுது ஷைத்தான், சிலை வணக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானே சொன்னார்கள். யா அபதி லா தஅபுது ஷைத்தான், தந்தையே ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான் கான லிர்ரஹ்மானி அஸிய்யா, நிச்சயமாக ஷைத்தான் அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய எதிரியா, ரஹ்மானுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று தந்தையிடத்திலே பிரச்சாரம் செய்யும் பொழுது பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்கும். மகா தந்தைக்கு ஏதாவது சொல்லிச்சுன்னா நீ எனக்கு சொல்றியா என்ற நல்லது சொன்னாலும் அந்த சிந்தனை என்பது பெற்றோர்களுக்கு வருவதுதான், சரிதானே? அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தாவுக்கு அந்த மாதிரி வந்துச்சு, நீ சொல்லி நான் கேட்கணுமா என்று அந்த சிந்தனை ஏற்பட்டு அப்படியே தாவா பண்றாங்க. பதில் என்ன கிடைத்தது தெரியுமா சகோதரர்களே? நம்ம தாவா செஞ்சுட்டே இருக்கும்போது அப்படியே அவங்க முகத்தை பார்த்து கலைப்பு சொல்லி பட்டார் இல்லை. அல்லாஹ் ஹிதாயத் என்பது அல்லாஹ் கையில தான் இருக்கு, நம்ம கையில ஒன்றுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து தாவா பண்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுங்களா? قال راغب انت عن الهتي يا ابراهيم لئن لم تنتهي لارجمنك واهجرني مليا. இன்னி ஒரு முறை அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், இன்னும் சிலைகள் எல்லாம் வணங்காதீர்கள் என்று சொன்னால் கல்லை எடுத்து எரிந்து உன்னை கொலை செய்து விடுவேன் என்று அத்தாவுடைய பதில். பாத்தீங்களா? கல் எடுத்து உம்மை கொன்று விடுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் கூறினார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபப்படவில்லை சகோதரர்களே, ஆத்திரப்படவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا. தந்தையே, உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். கோபமா இருக்கீங்க, கோபத்தை திட்டுறீங்க, ஆனால் قال سلام عليك, உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும், சாந்தம் உண்டாகட்டும். سأستغفر لك ربي, நான் என்னுடைய இறைவனிடத்திலே உங்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடத்திலே சொல்லிதான் சகோதரர்களே, இஸ்லாத்திற்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு புனித மக்காவிற்கு வந்தார்கள். இஸ்லாத்திற்காகவே தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வதற்காக, தீனை மக்களுக்கு எடுத்து உரைப்பதற்காக வந்தார்கள். சொந்த ஊரை விட்டு. இன்னைக்கு எத்தனையோ செல்வந்தர்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக இருந்து கூட ஹஜ்ஜு செய்யறது இல்லை, உம்ரா செஞ்சுட்டு விட்டுறாங்க, சரிதானே? பாக்குறோமா இல்லையா? ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் கூட ஒரு உம்ரா செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. ஆனால் சொந்த ஊரை விட்டு மக்கமா நகரத்திற்கு வந்தார்கள். எதற்காக? மக்களுக்கு தீனை எடுத்து உரைப்பதற்காக. சகோதரர்களே, வந்து பார்த்தால் காபத்துல்லா சில கல்லுகளாக இருக்கின்றது. இப்ப நம்ம பாக்குற மாதிரி கட்டடம் இல்லை காபத்துல்லா. போது சில கல்லாக காபத்துல்லா இருக்கின்றது. 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
பச்சிலம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமே மக்கமா நகரத்திலே இருக்கின்றார். 3 பேர் தவிர யாரும் இல்லை. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ் லட்சோப லட்ச மக்கள் இல்லையா, அங்க சென்றிருக்கக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மக்கள். எத்தனை மக்களுக்கு பேராசை அங்க செல்ல வேண்டும் என்று. இதெல்லாம் யாருடைய தியாகம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வரலாறுகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றான். திடீரென்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நடந்து போறாங்க, அப்படியே போறாங்க. அப்ப உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஹல் அமரக்குமுல்லாஹு பிஹாதா யா சய்யதி, தலைவரே, கணவனை தலைவரே என்று அழைத்தார்கள். அவ்வளவு பெரிய விஷயம். யா சய்யதி, தலைவரே, ஹல் அமரக்குமுல்லாஹு பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போட்டானா இப்படி எங்களை விட்டு செல்ல? உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நஅம், ஆம் என்று சொல்ல, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானிய பேச்சை பாருங்கள் சகோதரர்களே. இதன் லா யுதிஅனா என்றால் செல்லுங்கள், படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட மாட்டான் என்றார். எவ்வளவு பெரிய ஈமான்! அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைத்தார்கள், அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த தவக்குலை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு நானே போதுமானவன். அங்கு சாப்பிட ஒன்றும் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஒன்றுமில்லை, அல்லாஹ்வின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தார்கள். சோழர்களே, அந்த ஈமானுக்கு கிடைத்த பரக்கத்து தான் சம்சம் தண்ணி. அந்த ஈமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரக்கத் சாதாரண பரக்கத்தா? சேர்த்து பாருங்க, லட்சோப லட்ச மக்கள், கோடி சொல்லலாம், கோடிக்கணக்கான மக்கள் அந்த நீரை பருகி விட்டார்கள். சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஸ்டேஷன் போய் உட்காரும் போது அந்த போலீஸ் சொன்னாராமா, பாய் நீங்க ஹஜ் முடிச்சுட்டு வரும்போது ஜம்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னவரும் நான் முஸ்லிம் போலீஸ்காரரு, ஜம்சம் தண்ணீரை கொண்டு வாருங்கள். நீ பாக்குற மாதிரி உலகத்திலேயே புனிதமான நீர் என்றால் ஜம்சமை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. எந்த மோட்டரும் போடுவதில்லை, எந்த போரும் இல்லை, அது வாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது கியாமத்து நாள் வரை. அந்த நீர் எதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார்? ஈமானுக்கு கிடைத்த பரக்கத், நம்பிக்கைக்கு கிடைத்த பரக்கத்து தான் ஜம்சமுடைய அந்த நீர். சகோதரர், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சஃபா மலையிலிருந்து மர்வாவுடைய மலையை நோக்கி ஓடினார்களே, அந்த மலையை அல்லாஹ் தஆலா எப்படி ஆக்கிவிட்டான்? மக்காவிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், மக்காவிலே நூற்றுக்கணக்கான மலைகள் இருக்கின்றது, நூற்றுக்கணக்கான மலைகள், லட்சோப லட்ச மக்கள் அந்த மலையை பார்க்கறதுக்கெல்லாம் போகல, எல்லாம் ஹரம் ஷெரீஃபை பார்ப்பதற்காகத்தான் லட்சோப லட்ச மக்கள். அமெரிக்கால சமீபத்தில் ஒரு கணக்கு எடுக்கிறார், 24 மணி நேரமும் விமானம் எந்த நாட்டை நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த கணக்கெடுப்புல எல்லாம் பக்கத்துல இருக்கலாம் நினைச்சாங்க, ஆஸ்திரேலியா வரும், லண்டன் வரும், பாரிஸ் வரும், அமெரிக்கா வரும், பார்த்தா அதெல்லாம் வரவே இல்லை. 24 மணி நேரமும் விமானம் பறந்து கொண்டிருக்கின்றது என்றால் 2 ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லி கணக்கெடுத்தாங்க. ஒன்னு மதீனா ஏர்போர்ட், 2வது ஜித்தா ஏர்போர்ட். அமெரிக்காவுடைய கணக்கெடுப்பு. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முறை எப்படி நடந்து போயிட்டே இருக்கிறார், இடையில செய்தியில எல்லாம் போட்டாங்க. அந்த செய்தி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு காபாவுடைய போட்டோவை பார்க்கிறார் டொனால்ட் ட்ரம்ப், இல்லையா, இஸ்லாமிய எதிரியுடைய நண்பர், இஸ்ரேலுடைய நண்பர். இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் கூட இருக்கக்கூடிய மிலிட்டரிகள்ட்ட அப்படியே நின்றுட்டு சொல்றாரு, பாத்தீங்களா காபா, சவுதியில இருக்கிற இந்த காபா, இங்க ஏதோ ஒரு வசீகரம் இருக்குது இங்க, அதனால 24 மணி நேரமும் மக்கள் இங்கே ஒன்று கூடியே இருக்கின்றார்கள். உலகத்தில் இந்த மாதிரி இடம் கிடையாது சொல்லி நம்ம சொல்றதில்ல, டொனால்ட் ட்ரம்ப் கூட இருக்கக்கூடிய மிலிட்டரிகள்ட்ட அதை நினைவுபடுத்துறார். 24 மணி நேரமும் இங்கே மக்கள் ஒன்று கூடியே இருக்கின்றார்கள், இதை போன்ற உலகத்துல இடம் கிடையாது என்றால் இங்க ஒரு வசீகரம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு பேசிட்டு நடக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த சஃபா மர்வா மலை, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடி அந்த மலையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே சொல்லும் பொழுது
இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஹஜ் உம்ரஹ் போனவங்களுக்கெல்லாம் இந்த ஆயத்து மனப்பாடமா தெரியும். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய விஷயம். நூற்றுக்கணக்கான மலைகள் இருக்கின்றது மக்காவிலே. ஆனால் அந்த மலையை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னுடைய அத்தாட்சி என்று பேசுவதில்லை, ஸஃபா மர்வாவை தவிர. ஏன்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை அல்லாஹ் தஆலா நேசித்த காரணத்தால் அல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி குர்ஆன் ஷரீஃபிலே மக்காவுடைய மலையும் அந்த ஸஃபாவுடைய மலையும் மர்வாவுடைய மலையும் என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் சரி, உம்ராவுக்கு சென்றாலும் சரி, அங்கே சென்று தொங்கோட்டம் ஓடுவது உங்கள் மீது கடமை. இல்லை என்றால் ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க ராஜாவாக இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், கல்விமானா இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், அங்கே சென்றால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடியதை போன்று நீங்களும் ஓடியாக வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஹஜ் உம்ரா நிராகரிக்கப்பட்டு விடும். ஜம்ராத்ல போய் கல்லை எறிகிறது கூட முடியாட்டி யார்ட்டே கொடுத்தாங்க போய் எரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அப்படி இஸ்லாத்துல ஒரு சட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. முடியல, உடம்பு சரியில்லை, திடீர்னு காய்ச்சல, உடம்பு சரியில்லைன்னா யார்ட்டே கொடுத்தாங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்ம பேர் சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அந்த கல்லை வீசிட்டா ஜம்ராத் கல்லை எறிவது அங்கீகரிக்கப்பட்டு விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஸஃபா மர்வால அப்படி இல்லை. ஸஃபா மர்வால அப்படி இல்லை. நீங்க தான் போய் ஆகணும். உங்களால் முடியாட்டி எப்படியாவது நீங்க போய் அந்த சரியை செய்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சகோதரர்களே, இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்த்தி விட்டான். பிறகு ஜம்சம் நீர் கிடைத்தது. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடம் கழித்து வருகின்றார்கள். வந்த அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளை மானை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்ஹம்துலில்லாஹ் அந்த இபாதத்தை எல்லாம் நிறைவேற்றி நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சூரா ஸாஃபாத்தில் அந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது ஒரு பெரிய உங்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை தான், உங்க சிந்தனைக்கு கொடுத்த ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மான கூட்டிட்டு போய் அதுங்க நம்ம சொன்னது இருக்குது, அது நம்மளுடைய சிந்தனைக்கு கொடுத்த சோதனை தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்ம இங்க ஆடு வாங்கி, ஒட்டகம் வாங்கி, மாடு வாங்கி அறுக்கும் பொழுது இல்லையா ஒரு சொட்டு கண்ணீர் வந்து விடுகின்றது. அதுதானே? அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த நினைவு நமக்கு வந்து விடுகின்றது. அதுதான சகோதரர்களே? அந்த நினைவு நமக்கு வந்து விடுகின்றது. கெட்டி அந்த இடத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த நினைவு நமக்கு வந்து விடுகின்றது இல்லையா? போன வாரம் இருந்தானே, இந்த நேரம் தானே அர்த்தம், அதுதானே? அந்த நினைவு நமக்கு வந்து விடுகிறது என்றால் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், அது ஒரு சோதனை தான், அது ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். நமக்கே எவ்வளவு பெரிய கவலை இருக்கின்றது என்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய மகனை அழைத்து சென்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உயர்ந்த பண்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசும் பொழுது ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கேரக்டர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உயர்ந்த பண்பை அல்லாஹ் பேசுகிறான். ஹலீம், ரொம்ப சாஃப்டானவர். யாருங்க? இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம். அதனால தந்தை என்ன சொன்னாரு? இஃஅல் மா துக்மர், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ தந்தை அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் ஒருவராக என்னை நீங்கள் காண்பீர்கள் என்றார்கள். சோழ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்களா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு ஈமானிய போதனை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஃபஜ்ருக்கு எழுப்ப வேண்டும், அந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கின்றீர்களா? தயார்படுத்தினார்கள். யாரு? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் தயார்படுத்தினார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ தந்தை அதை செய்யுங்கள் என்றார்கள். யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த பாடம் நமக்கு தருகின்ற பயிற்சி என்ன? பிள்ளைகளையும் தீனின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். நீங்களும்
என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு செய்தி சொல்லி காட்டுகின்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறக்கின்றார்கள். அருமையானவர்களே, அதற்கு பிறகு காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு காபத்துல்லாவிற்கு அருகில் இருந்து பல துஆக்களை செய்கின்றார்கள். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எந்த ஒரு நற்காரியத்தை நாம் செய்தாலும் சரி, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ்வே எங்களிடமிருந்து இந்த நற்காரியத்தை நீ கபூல் செய்வாயாக, அங்கீகரிப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துகளிலே ஒன்றாக அந்த துஆவை அல்லாஹ் தஆலா நமக்கு அங்கீகரிக்கின்றார். காபத்துல்லா கிட்ட நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய துஆ கேட்கலாம். அலிஃப் லாம் மீம் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜுஸுடைய கடைசி பக்கத்தை எடுத்து பாருங்க. அந்த சூரா இப்ராஹிமுடைய கடைசி பக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த துஆக்கள் எல்லாம் நாம் படிக்கலாம் சகோதரர்களே. அதில் ஒரு துஆ தான், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வே, இந்த கஅபாவுடைய பணியை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம். இந்த ஊருக்கு நீ ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும். யாரு கேட்ட துஆ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ. இந்த ஊருக்கு நீ ஒரு நபியை அனுப்ப வேண்டும், அந்த நபிக்கு நீ ஒரு வேதத்தை கொடுக்க வேண்டும், அந்த வேதத்தை அந்த நபி மக்களுக்கு ஓதி காட்டி மக்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்து கபூல் செய்ததால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா நகரத்திற்கு நபியாக அனுப்பி புனித மக்காவிலே பிறக்க செய்து பெருமானாருடைய குர்ஆனிலே குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். எப்படி துஆ கபூல் ஆகுது, எப்படி துஆ கபூல் ஆகிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகள் வந்தவர்கள் தான் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! குடும்பத்தையே அல்லாஹ் தஆலா நபிமார்கள் ஃபேமிலியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவருடைய வாரிசுகள் வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருங்க? இஸ்மாயில் நபியுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, அவங்க மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இவங்க எல்லாம் ஒரே பள்ளியில பாலஸ்தீனத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே பாலஸ்தீனத்துல ஒரு பள்ளிவாசல்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஷிர்க்கு கிடையாது. இஸ்லாம் சொல்லி போயிட்டு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, குடும்பமே அல்லாஹ் தஆலா நபிமார்கள் ஃபேமிலியா அல்லாஹ் தஆலா ஆக்கி விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த உயர்வு எப்படி? ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே ஸலவாத்திலே இப்ராஹிம் 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 என்று சொல்லியே முடிக்கிறோம் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எப்படி நீ அருள் புரிந்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் புரிவாயாக. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வெள்ளிக்கிழமை வந்து அதிகமா சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் செய்வாயா என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா நபி. நபியின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்னுடைய நபிக்கு. நாம் சொல்லுகின்ற இந்த ஸலவாத்துகள் பெருமானாருக்கு எடுத்து உரைக்கப்படுகின்றது. பெருமானாருடைய கபருக்கு பக்கத்திலே ஒரு மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுகிறார். யாரெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுகிறார்களோ உடனே அந்த மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். இன்னாருடைய மகன்
இன்னார் உங்களுக்கு செலவாத்தும் சலாமும் சொன்னார்கள் நபியே. எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம பேர் சொல்றான், நம்ம ஒரு செலவாத் சொன்னா நம்ம அத்தாட பேர் சொல்லி நம்ம பேர் சொல்லி ரசூலாக்கு நினைவு ஊட்டுறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். 2025 நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம பேரு ரசூலாட சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா எப்படி ரசூலாவுக்கு நமக்கு உண்டான ஒரு பந்தத்தை அங்க நெருக்கி வைக்கலாம் பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து நாம் எந்த அளவுக்கு பாடம் பெற்றிருக்கின்றோம் என்பதை யோசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு படிப்பனை பெற்றிருக்கின்றோம், எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்தார்கள், அல்லாஹ்வுடைய கலீலாக எப்படி ஆனார்கள், அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து மரணித்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு நபியே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பான், வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி மரணம், லில்லாஹ் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் பங்கு கிடையாது. என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பான், வாழ்க்கை, மரணம் எல்லாமே அல்லாஹ்விற்கு மட்டும்தான், அதுல யாருக்கும் பங்கு இல்லை. லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எப்படி உயர்த்திட்டான். உலகத்தில எந்த நபிமார்களுடைய பாதமும் பாதுகாக்கப்படவில்லை. அதுதானே உலகத்துல அதுக்கு மத்தியில நபிமார்களுக்கு மத்தியில எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. இந்த நபி விட அந்த நபி சேர்ந்தவங்க, அந்த நபி விட எந்த சேர்ந்தவங்க சொல்லி நம்ம பேசுறதுக்கு இல்லை, பேசக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும். நபிமார்களுக்கு மத்தியில நீங்க வேற்றுமையை பார்க்க கூடாது. இவங்க விட அவங்க சேர்ந்தவங்க, அவங்கள இவங்க சேர்ந்தவங்க சொல்லி வேற்றுமை நீங்கள் காணாதீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்வு உலகத்தில எந்த நபியுடைய பாதமும் பாதுகாக்கப்படவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதத்தை தவிர. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. என்னுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்திற்கு பின்பதாக என்று உங்களுடைய தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கி விடுங்கள், முஸல்லாவா ஆக்கிடுங்கள். இன்னைக்கு நம்ம கஅபத்துல்லாவை தவாப் செய்ததற்கு பிறகு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னாடி நின்று 2 ரக்அத்துகளை தொழுகின்றோம் இல்லையா? அந்த தவாபிலே மகாம் இப்ராஹிமுக்கு முன்னாடி நின்று தொழக்கூடாது, பின்னாடி நின்று தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஆர்டர். இன்னைக்கு மக்காவுடைய இமாம்கள் அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இடத்துக்கு பின்னாடி நின்றுதான் தொழு வைக்கிறாங்க. கியாமத் நாள் வரை அப்படிதான். அவருடைய அல்லாஹ்வுடைய ஏற்பாடை சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மற்றொரு துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ என்றார்கள். அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய மக்களையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்றார்கள். நபிமார்கள் ஃபேமிலி இல்லையா? இருந்தாலும் அவருடைய துஆ என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய மக்களையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஹஜ்ஜி பேர் அன்னைக்கு நிறைய பேர் லவர் அசர் இல்ல, கேட்ட குர்பான் வேலையாப்பா பாக்குறப்பா இல்லையா? ஹஜ்ஜி பேர் அன்னைக்கு நிறைய பேர் லவர் அசர் இல்ல, கேட்ட கறி கொடுக்க போயிட்டாங்களாம். கண்டிப்பா செய்யணும், குர்பான் கொடுக்கணும், கறி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வீடு வீடா போய் மாற்று கருத்து இல்ல. அதுதானே அதற்காக தொழுகை விட்டு அதை செய்வதா இல்லையா? பாக்குறோம் ஹஜ்ஜி பேர் அன்னைக்கு பள்ளிவாசலும் லவர் அசருக்கு 1 சப்பு 2 சப்பு தான், மத்தவங்க எல்லாம் ரோட்டுல சோழல. என்னது இது? என்ன பாடம் பெற்றோம் நம்ம? இங்க சில பேர் தூங்குற பார்த்தாலே தெரியுது, இப்ராஹிம் நபி வரலாறு நமக்கு தெரியாதா? புதுசா பேசிட்டு இருக்கிறாங்க. அன்பா என்ன பாடம் பெற்றோம்? சும்மா காது கல்ல வரலாறு என்பது நம்முடைய இதயத்திற்கும் செயல்பாட்டுக்கும் தான் வரலாறு. ஒவ்வொரு வரலாறையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டு இன்ன ஃபீ ذلك லஆயா, உங்களுக்கு இதுல பாடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் பேசுகிறான். சும்மா சொல்லல, நம்ம சும்மா பேசுற நபிமார்கள் வரலாற. இதை நீ பாடம் பட்டோ உன்னுடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ இந்த காதை கேட்டு அந்த காதை விட்டா ஷைத்தானுடைய கல்பில் ஆட்சி செய்வான். நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகள் பாடத்தை எடுத்துக்கொள்ள என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். இன்ன ஃபீ ذلك லஆயா வமா கான அக்ஸருஹும் முஃமினீன். இப்ராஹிம் நபி கேட்ட துஆ என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்றார்கள். இந்த துஆல நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது சகோதரர்களே? இந்த துஆல
நம்மளுடைய குடும்பமும் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகள் தொழுகின்றார்களா? இஸ்மாயில் நபி பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான ஸாதிகல் வஅத் வ கான ரசூலன் நபிய்யா. இஸ்மாயில் நபி இருக்கிறாங்களே, உண்மையான நபியாக இருந்தார்கள். அடுத்து அவங்களுடைய பணி என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க துனியால என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாஹ் வ கான இன்த ரப்பிஹி மர்திய்யா. தானும் தொழுது தானும் ஜக்காத்து கொடுத்து வந்து குடும்பத்தார்களையும் ஜக்காத்து கொடுக்கும்படியும் தொழுகும்படியும் ஏவி வந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அந்த பணியை நம்ம செய்யறோமா? நம்ம குடும்பத்தில் எல்லாமே தொழுகையாளிகளாக நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இது எல்லாம் நபிமார்கள் செஞ்சனாலதான் அல்லாஹ் கலீல், என்னுடைய நெருங்கிய நண்பர் இப்ராஹிம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்களே, என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். இந்த அளவுக்கு இபாதத் நம்முடைய இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீ பஜர் தொழுதமா? யோசிச்சு பாருங்க. இன்னும் இருக்கு துனியா ஒண்ணும் இல்லை இல்லையா? நேற்று காலையில வர நல்லா இருந்தவங்க ஏர்போர்ட்ல இல்லையா, பிளைட் ஏறி உட்கார்ந்த உடனேயே மவுத் வந்துருச்சு. 200 பேர்த்துக்கு மேல மவுத்தாயிட்டான். அதுல மாதிரி இல்லையா? 200 நினைச்சு பார்த்திருப்பாங்களா? லண்டன் போய் இறங்கி அடுத்த நம்முடைய ஏற்பாடு என்னங்கிற சிந்தனையில உட்கார்ந்தவர்கள் 200 பேத்துக்கு மேல குடும்பத்தோட அது முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானா? யோசிச்சு பாருங்க சொல்றது அவ்வளவுதான் இல்லையா? ஏர்போர்ட்ல இருக்கும்போது யோசிச்சிருப்பாங்களா மௌத்தாயிருவோன்ட்டு? பிளைட்ல உட்காரும் போது நினைச்சிருப்பாங்களா? எடுக்கும் போது நினைச்சிருப்பாங்களா? இல்லையா? எடுத்தோடனே டைம் பார்த்திருப்பான், இந்த டைம்ல எடுத்திருக்கு, இந்த டைம்ல போய் ரீச் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் அழைத்து கொண்டான் இல்லையா? டைம் பார்த்துருப்பாங்க, இந்த டைம்ல எடுக்கிறாங்க, இந்த டைம்ல நம்ம லண்டன் போய் ரீச் ஆயிடுவோம். அந்த நியத்தில் தான் அமர்ந்து இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் லண்டன் செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா தன் கைவசம் எடுத்துக்கொண்டார். துன்யா அவ்வளவு. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, காலை நீங்கள் அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள். மாலை உங்களுக்குரியதில்லை. மாலை நீங்கள் அடைந்தால் காலை எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களுக்குரியது இல்லை. இல்லை, அந்தந்த நேரத்துல தொழுகை நாம் முறையாக செய்து விட்டோம் என்றால் ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், தொழுதாச்சு, மௌத் வந்தாலும் ரெடி, மௌத் வந்தாலும் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஈமான் நிறைவாக இருக்கும். தொழுகையே இல்லாமல் இன்னும் சகோதரர்களே, அதுதான் மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க, தொழுகையே இல்லாத ஆளு குர்பான் கொடுக்காத வேஸ்ட்டான். நிச்சயமா ஒரு மாட்டை வாங்கி பெருசா வாங்கி ஆட்டை வாங்கி அறுத்தா அது உதுஹியாவே கிடையாது. ஏன்னா நீ பசு தொழுகை இல்லாத வார்த்தை அது குர்பானே கிடையாது போட்டான். இன்னைக்கு தொழக்கூடிய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிற யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பயானம் கேட்டாலும் ஜுமாவோட முடிஞ்சு, பெருநாவோட முடிஞ்சு, இன்னும் பாடம் பெற்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய மக்களையும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்றார்கள். அன்பார்ந்தவர்கள், நல்ல அமல்களை தவிர எதுவுமே நம்ம எடுத்துப்போம். அதுதான் நம்முடைய சொத்து. அதுதான் துனியாவுடைய சொத்தோ ஆখিরাத்துடைய சொத்தோ நல்ல அமலை தவிர எதுவுமே கிடையாது. அதை அதிகப்படுத்திட்டே இருக்கணும். அதுதான் நம்ம துனியாவுக்கு வந்திருக்கிறோம். அது சிந்தனையில பதிய வையுங்கள். அது அழியாது. நல்ல அமல்கள் ஒருபோதும் அழியாது. அல்லாஹ் நமக்கு அநியாயம் செய்ய மாட்டான். என்ன அமல் செஞ்சோமோ அதுக்குண்டான கூலி அல்லாஹ் தந்துடுவான். ஒமா ரப்புக் பிظلام للعبيد. அல்லாஹ் சொல்கிறான், எந்த அடியாருக்கும் நாம் அநியாயம் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். فمن يعمل مثقال ذرة خيرا يره. நீ அதுகளவு நன்மை செஞ்சாலும் அதுக்குண்டான நன்மையை நீ பார்ப்ப. ومن يعمل مثقال ذرة شرا يره. அதுகளவு தீமை செய்தாலும் அதற்குண்டான தண்டனை நீ மறுமையிலே பார்ப்பாய். இன்னல்லாஹ லா யظلم مثقال ذرة. நான் யாருக்கும் அதுகளவு கூட அநியாயம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நிச்சயமாக யார் அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக நம்பிக்கை கொண்டு மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வார்களோ அவர்களுடைய நல்ல அமல்கள் ஒருபோதும் நாம் அளிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மரணம் எந்த நேரத்தில் வேண்டுமானால் வரும் சோதனை. மறுமை வெற்றி அடைய வேண்டிய நல்ல அமல்களையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்று வாழ்ந்தோம் என்றால் உண்மையிலேயும் அல்லாஹ் வெற்றியை தருகின்றார். ஆகிரத்திலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருகின்றார். வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சேர்ப்பானாக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا.
الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பல துஆ, பிள்ளைகளுக்கு இறுதியாக அவர்கள் செய்த உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சகோதரர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோ தன்னுடைய மக்களுக்கு செய்த உபதேசம், அந்த உபதேசத்தை நீங்கள் இன்றைய இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்து விடுங்கள். ஃபித்னாவுடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கட்டாயமாக அந்த உபதேசத்தை நாம் நமக்கும் அவசியம், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அவசியம். மக்கள் எல்லாம் அழைத்து சொன்னார்கள், யா பனி, அன்பார்ந்த மக்களே. இன்னைக்கு ஏதோ தந்தையின் தினம் என்று சொல்லப்படுகின்றது. இஸ்லாத்துல அப்படி எல்லாம் கிடையாது. சில பேர் அது ஸ்டேட்டஸ் மட்டும் கரெக்டா வச்சிருவாங்க, அத்தா தினம் அம்மா தினம் சொல்லி. இஸ்லாத்துல அப்படி எல்லாம் கிடையாது. என்னைக்குமே அவங்களுக்கு நம்ம மரியாதைப்படுத்தணும், அவங்களுக்கு வேணுங்கிற கடமை செய்யணும், மௌத்தாட்ட துவா செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம மௌத்தாக வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொன்னார்கள், மக்களை அழைத்து, மக்கள் யாருங்க? நபிமார்கள். மக்கள் கூப்பிட்டு மக்கள் உட்கார வச்சு சொன்னாங்க, யா பனி, அன்பான மக்களே, இன்னல்லாஹ் ஹஸ்ஸஃபா லக்குமுத்தீன், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்படியே பிடிச்சிட்டே வாழ்ந்து மௌத்தாயிருங்க அப்படின்ட்டான். விட்டுறாதீங்கன்ட்டான். இவ்வளவு பெரிய உபதேசம் பார்த்தீங்களா? அப்படியே பிடிச்சே வாழ்ந்து பிடிச்சே மௌத்தாயிருங்க அப்படின்ட்டான். இன்னல்லாஹ் ஹஸ்ஸஃபா லக்குமுத்தீன், அல்லாஹ் நமக்கு தன்னுடைய மார்க்கத்தை நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். ஒரு முக்கியமான உபதேசம் பார்த்தீங்களா? இதுதான் சொர்க்கத்துடைய சாவி, விட்டுறாதீங்க. இதுதான் சொர்க்கத்துடைய சாவி. காசு போல பட்ட டிகிரி இல்லை. இந்த கலிமா தான் சொர்க்கத்துடைய சாவி. இஸ்லாம் தான் சொர்க்கத்துடைய சாவி. இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். இந்த உபதேசத்தை யார் செய்தார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எப்படிப்பட்ட உபதேசம் பார்த்தீங்களா? சொல்ல, இன்று நாளை முஸ்லிமாக வாழ்வது பாக்கியம், ஆனால் மௌத்து வரை வாழ வேண்டும். மௌத்தாக்கூடிய நேரம் கலிமாவுடன் துனியாவை விட்டு நாம் பிரிய வேண்டும். அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானா. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்திலே கேட்கப்பட்டது, தாய்மாரிடத்திலே கேட்கப்பட்டது, பெருமானாருடைய அதிக துஆ என்ன? அதிக துஆ என்ன? எதுக்காக அதிகமா துஆ செய்வாங்க? வஹ்யை பார்த்த வஹ்யை எடுத்துக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்யாவில் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய தண்டனையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்யாவிலே வாழும்போது நரக சொர்க்கத்தை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்யாவில் வாழும்போது நபிமார்களை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன? யா முகல்லிபல் குலூப் ஜப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் மௌத்து வரை நிலைநிறுத்த செய்வாயாக. இன்னைக்கு ஈமானை பலகீனம் சகோதரர்களே. ஹதீஸ சொன்னா அதை நிராகரிக்கிறான், குர்ஆன சொன்னா நிராகரிக்கிறான். ஈமானில குஃபர். அல்லாஹ் என்றால் முஸ்லிம்களை கேலி செய்கிறார்கள், குஃபர். பெருமானாருடைய சுன்னத்தை எடுத்து சொன்னால் அதை பின்பற்றாமல் அதை கேலி செய்கிறார், குஃபர், காஃபிர். அதுதானே? ஈமான் போயிட்டே இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். அதனாலதான் சொன்னாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீன் பால் நிலைநிறுத்த செய்வாயாக மௌத்து வரை என்றார். ஆகன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. நம்முடைய ஈமானையும் நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நபிமார்களுக்கு அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது மனைவி, மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவர்களுக்குரிய மலை அல்லாஹ் தஆலா மீது பொழிய செய்வானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா நிறைவாக முஸ்லிம்களுடைய கரங்களிலே கொடுப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.